சிறப்பு பயான். அதனை வழங்குகின்றார்கள் ஃபாத்திமது ஸஹ்ரா மகளிர் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் அல் உஸ்தாத் மௌலவி ஷஃபா முஹம்மது ஆலிம் நஜாஹி அவர்கள் தருகின்ற ரமலான் சிறப்புரை. அஹ்மதுல்லாஹ தஆலா வ உஸல்லி வ உஸல்லிமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, இங்கே மகளிர் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, ஊவா சமூக வானொலி மூலமாக இந்த நிகழ்வை செவியேற்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மற்றும் ஏனைய மாற்று மத சகோதர சகோதரிகளே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். புனிதமிக்க ரமலான் மாதம், இதில் விதியாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு அல் குர்ஆனின் வெளிச்சத்தில் இஸ்லாமிய சமூகத்தையும் ஏனைய சமூகத்தவர்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே இருப்பதை அல் குர்ஆனிலே பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நேரடியாக நோன்பை விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லாமல், உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தவர்கள் மீது எவ்வாறு விதியாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று வலியுறுத்துகின்றான். முன்னிருந்த சமூகத்தவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே சில வணக்க வழிபாடுகளில் பிரிக்க முடியாத பிணைப்பு இருப்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்தும். முஸ்லிம் சமுதாயத்திற்கும் ஏனைய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே மார்க்க ரீதியாக, கோட்பாடு ரீதியாக பல வித்தியாசங்கள் இருந்தாலும் வணக்க ரீதியாக சில ஒற்றுமைகளை காண முடியும். மாற்று மதங்கள், இந்து மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், பௌத்த மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அத்துணை மதத்திலும் விரதம் என்கின்ற நோன்பு இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாத்திலும் நோன்பு என்கின்ற கடமை இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்கள் முன்னிருந்த சமூகத்தவர்கள் மீது நோன்பு எப்படி விதியாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு மற்ற மதங்களிலும் இருக்கிறது, இஸ்லாத்திலும் இருக்கிறது. நேர்ச்சை மற்ற மதங்களிலும் இருக்கிறது, இஸ்லாத்திலும் இருக்கிறது. தர்மம், தர்மத்தை போதிக்காத எந்த மார்க்கமும் மதமும் உலகத்தில் இல்லை. எனவே விரதமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், நேர்ச்சையாக இருக்கட்டும், மாற்று மதத்திலும் நமது மார்க்கத்திலும் அவை உண்டு. இந்த ஒற்றுமையை இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறது. இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் மனிதனுடைய உடலை நிர்வகிக்கின்ற ஒரு மிக மகத்தான அமல். சமீபத்தில் கூட இணையதளத்திலே ஒரு செய்தியை நான் வாசித்தேன். இந்து மக்களில் சிலர் கூட இஸ்லாமியர்களுடைய நோன்பை நோற்பதாக தீர்மானித்திருக்கின்றனர். அவர்கள் மதம் இந்துவாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமியர்களுடைய நோன்பை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். மத ரீதியாக நோன்பு என்பது யாருக்கும் வேறுபாடானது அல்ல. அதில் சில அமைப்புகளில் வித்தியாசம் இருக்கும். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை எங்களுக்கு விதியாக்கிய பொழுது என்ன சொன்னார்கள்? இந்த நோன்பு என்பது இன்று உலக அழிவுக்கு மிக பிரதான காரணமாக இருக்கக்கூடிய இச்சை என்று சொல்லக்கூடிய அந்த மிக கொடூரமான மனித எண்ணத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர் சமுதாயமே, உங்களில் செலவு செய்யக்கூடிய, செலவீனம் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். செலவு கொடுக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இல்லாதிருந்து திருமண தேவையும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் நோன்பு நோற்று நோன்பின் மூலமாக உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய மனித விரோதி வெளியில் எங்கும் இல்லை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரா தமின். மனித உடலில் இரத்தம் ஓடுகின்ற இடத்தில் தான் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆதிக்கம் செலுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய இரத்தத்திலே ஆதிக்கம் எடுத்திருக்கின்ற ஷைத்தானை அடக்குவதற்கு உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமானது. உணவிலே கட்டுப்பாட்டை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே இரத்தத்திலே ஆதிக்கம் அடக்கப்பட்டு ஷைத்தான் எமது கைக்குள் அகப்பட்டு விடுகிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், மனித உடலில் ஷைத்தான் இரத்தம் உள்ள இடத்திலெல்லாம் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடலிலுமா இருக்கிறான் நாயகமே என்று சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், என்னுடைய உடலிலும் இரத்தம் இருக்கின்ற இடத்திலெல்லாம் ஷைத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் முஸ்லிம் ஆகிவிட்டான், அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் நாயகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. அவன் முஸ்லிம் ஆகிவிட்டான், நாயகத்திற்கு கட்டுப்பட்டு விட்டான். ஆனால் நாமோ நம்மில் இருக்கின்ற ஷைத்தானின் ஆதிக்கத்தினால் ஷைத்தான் நம்மை ஷைத்தானாக்குகின்ற நிலைக்குத்தான் நம்முடைய நிலை இருக்கிறது என்றால், மனிதனை புனிதனாக்கக்கூடிய, இரத்தத்தை பரிசுத்தமாக்கக்கூடிய, ஷைத்தானுக்கு மூக்கணக்க இருட்டு அவனை அடங்கா காளையா இருக்கின்றவனை அடக்கி ஆளக்கூடிய ஆத்ம சக்தியை தரக்கூடிய மிகப்பெரிய அமல் இந்த நோன்பு என்கின்ற அமல். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, தாபிமி கர்அபாபி ரப்பிக், இறைவனுடைய வாசலை தட்டிக்கொண்டே இருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இறைவனுடைய வாசலை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எப்படி நாயகமே தட்டிக்கொள்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பில் ஜூஇ, பசியை கொண்டு இறை வாசலை தட்டுங்கள். ஒரு அடியான் பசித்திருக்கின்ற பொழுது இறைவனுடைய வாசல் தட்டப்படுகிறது. அந்த அடியான் கேட்கின்றவைகளை அல்லாஹ் கொடுக்க தயாராகி விடுகிறான். அதனால் தான் நோன்பாளிக்கு என்று இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற மகத்துவம். எல்லா அமல்களுக்கும் கூலி இன்னதென்று இருக்கிறது, ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ்வே கூலியாகி விடுகிறான். ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்கு சொந்தமான அமல், அதற்குரிய கூலியாக நானே ஆகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு என்பது நம்முடைய வழக்கத்தில் வெறுமனே வாயையும் வயிற்றையும் கட்டினால் போதும், பசித்திருந்தால் தாகித்திருந்தால் போதும் என்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நோன்பாளியாக இருக்க வேண்டும். இதை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக விளங்கப்படுத்துவார்கள். ஒவ்வொரு உறுப்புக்கும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்கள் அத்துணையிலும் ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு பிடிக்க வேண்டும். வாய் செய்யக்கூடிய தீங்குகளை விட்டு நோன்பு பிடிக்க வேண்டும். செவி அதற்குரிய தீங்குகளை விட்டு நோன்பு பிடிக்க வேண்டும். கண், கை, கால் அவைகள் அத்துணையும் அவைகளுடைய தீங்குகளை விட்டு நோன்பாளியாக மாற வேண்டும். இவ்வாறு நோன்பு நோக்கின்ற பொழுது எங்கள் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் வராமலும் உறுப்புகளில் தீமைகள் ஏற்படாமலும் வாயையும் வயிற்றையும் கட்டினாலே தவிர மற்றும்படி நாங்கள் வெறுமனே பசியோடு இருப்பதனால் தாகித்திருப்பதால் நோன்பின் பெறுவதையை உணர முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனிதனை புனிதனாக்கி ஷைத்தானை அடக்கி ஆளக்கூடிய நோன்பு என்கின்ற அந்த பரிசுத்த அமலை இந்த ரமலானிலே அதிகம் செய்து தவறாமல் பேணி இராவணக்கங்களை புரிந்து இறைநெருக்கம் பெற்ற நல்லடியர்களாய் நாம் அனைவரும் ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்திப்பதோடு, இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே எம்முடைய இந்த கல்முனை ஃபாத்திமத்து ஸஹ்ரா மகளிர் அரபுக் கல்லூரியில் இங்கே இந்த சமூக வானொலி நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் நயீம் சார் அவர்களுக்கும், அங்கே கட்டுப்பாட்டாளராக அங்கே இருக்கக்கூடிய சகோதரி ரிஸ்வான் அவர்களுக்கும், ஏனைய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை கேட்டது சிறப்புரை வழங்கியவர் ஃபாத்திமது ஸஹ்ரா மகளிர் அரபுக் கல்லூரியினுடைய முதல்வர் அல் உஸ்தாத் மௌலவி சஃபா முஹம்மது ஆலிம் நஜாஹி அவர்கள்.